எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2024 நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹாரி ப்ரூக் போன வாட்டி 16 கோடி ரூபாய் கிட்ட அவர் வந்து போனாரு. இந்த வாட்டி யார் எடுப்பாங்களா, அன்சோல்டா, சோல்டா இப்படிங்கிற விஷயத்தை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம், ஓகேவா? ஆனா இந்த வாட்டியும் அவருக்கு பிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். மேபி சிஎஸ்கே ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த வீடியோலயே நான் பேசியிருந்தேன், ஆர்ஆர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவருக்கு வந்து த்ரோ அவுட்டா போவாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோலயே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதுதாங்க ஐபிஎல் ஆக்ஷன்ல நடந்திருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டு பேரும் த்ரூ அவுட்டா ஹாரி ப்ரூக்கை வச்சு போய்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா ஆர்ஆர் வந்து அதுக்கு முன்னாடி தான் ரோமன் பாவல 7.4 கோடிக்கு எடுத்தாங்க. திருப்பி எதுக்கு ஹாரி ப்ரூக் பக்கம் போனாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆப்வியஸ்லி தெரியவே இல்லை. ஆனா எப்படியாவது அவர் வேணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டெல்லி வந்து ஒரு மாதிரி இதுல இருக்காங்க, எங்களுக்கு ஹாரி ப்ரூக் வேணும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக்கை டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டீலான ஒரு இது. ஏன் அப்படின்னா ஒருத்துங்க 4 கோடி ரூபாய்க்கு ஹாரி ப்ரூக் ரொம்ப 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 ஒர்த்து. பிகாஸ் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு வருஷம் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போன வருஷம் அவர் ரொம்ப சின்ன பையன், ஐபிஎலோட முதல் வருஷம், அதனால நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த வருஷம் அப்படி நடக்காது. இந்த வருஷம் அவர் ஒரு மைண்ட் செட்டோட தான் வருவாரு. நீங்க வேணா பாருங்க, இவருக்கு 4 கோடி இல்லப்பா 16 கோடியே ஒர்த்துங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா பண்ணிட்டு போவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆர்ஆர் வந்துட்டாரு, சாரி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஹாரி ப்ரூக் வந்துட்டாரு. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தரா நிறைய ஐபிஎல் ஆக்ஷன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இதுலயே இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், கருண் நாயர், மணிஷ் பாண்டே, ஸ்டீவன் ஸ்மித் 3 பேருமே அன்சோல்ட் ஆயிருக்காங்க. பட் மறுபடியும் ஒரு பிட் ஆக்ஷன் வந்து இயர்லி இன்னைக்கு ஈவினிங்ல இருக்கும். அது நடக்கிறப்ப மேபி சோல்ட் அவுட் ஆகலாம். பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் if you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.